الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் தோழர்கள் கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமைக்காக வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்தே அவனது தண்டனையிலிருந்தும் கோபத்திலிருந்தும் தப்பும் விதத்தில் நாம் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்குவா என்ற அந்த உயரிய விடயத்தின் அடிப்படையில் அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் சொர்க்கத்தை பற்றி அதனுடைய இன்பங்களை பற்றி நிறைய கேட்கின்றோம். எமது எண்ணத்திலும் சொர்க்கத்தின் இன்பங்கள், சொர்க்கம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அடிக்கொரு முறை வந்து போகின்றது. ஆனால் நரகத்தை பற்றியும் அதனுடைய பயங்கரமான கொடூரமான அதிலிருக்கும் வேதனையை பற்றியுமான பேச்சும் எம்மிடத்தில் குறைவாக இருக்கின்றது. நிறைய அதை பற்றி பேசப்படுவது கிடையாது. எமது எண்ணத்திலும் அடிக்கொரு முறை அது வந்து போவதாகவும் இல்லை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நல்ல விசுவாசி எப்படி அல்லாஹுவுடைய மன்னிப்பு கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பும் ஆசையும் வைக்கின்றானோ, அதே போன்று அவனிடத்தில் கிட்டத்தட்ட அல்லாஹுவுடைய தண்டனை கிடைக்குமோ, நரகத்துக்கு போய்விடுவோனோ என்ற அச்சமும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுவுடைய மன்னிப்பின் மீது இருக்கும் எதிர்பார்ப்பும் தண்டனையை பற்றி இருக்கக்கூடிய பயமும் சமனாக இல்லாத நேரத்திலே ஒரு மனிதன் பிழையான வழிகளுக்கு சென்றுவிட வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது பிழையான வழியிலிருந்து திரும்பாமல் நல்ல வழிக்கு வராமல் இருக்கவும் சில நேரத்தில் வாய்ப்பு இருக்கின்றது. அல்லாஹ் மன்னிப்பான் தானே என்ற எண்ணம் அளவுக்கு அதிகமாகும் பொழுது அவன் பாவங்களை அதிகமாக செய்ய துவங்கி விடுகின்றான், மன்னிப்பு கிடைக்கும் என்ற அளவுக்கு மீறிய தைரியத்தில். அல்லது பாவத்திலே இருக்கக்கூடிய ஒருவன் தண்டனையே தான் கிடைக்கும், அதை தவிர வேறு வழியே இல்லை என்று வரும் பொழுது, அப்படி நினைக்கும் பொழுது அவன் அந்த பாவத்திலிருந்தும் அந்த பிழையான வழியிலிருந்தும் திருந்தாமல் இருந்து விடுகின்றான். அதனால் தான் நாங்கள் பார்க்கின்றோம், அல்லாஹு தஆலா நல்ல மனிதர்களுடைய வணக்கம் எப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுது ஹௌஃபன் வ தமஅன், அல்லாஹுடைய தண்டனையை பற்றிய பயமும் அவனது மன்னிப்பு, அவன் கொடுக்கும் கூலி சுவர்க்கத்தை பற்றிய ஆசையும், இரண்டுக்காக வேண்டியும் இரண்டுடனும் அவர்கள் அமல் செய்வார்கள் என்ற கருத்தை சொல்லுகின்றான். யதுஊனனா ரகபன் வரஹபா, அவர்கள் சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்ததற்காக மட்டும் அல்ல, நரகம் தண்டனை கிடைக்குமே என்ற பயத்துடனும் அவர்கள் வணங்குவார்கள் என்ற கருத்தையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நரகத்தை பற்றியும் அந்த நரகத்தின் வேதனைகளை பற்றியும் அதிலிருந்து தப்புவது என்பதும் பாதுகாப்பு தேடுவது என்பதும் எந்த அளவு முக்கியம் என்பதை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் அத்தஹியாத்தின் கடைசி பகுதியிலே நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடியிருக்கின்றார்கள். மட்டுமல்ல, பாதுகாப்பு தேடும்படி எங்களுக்கு சொல்லியும் வைத்திருக்கின்றார்கள். நாம் பொதுவாகவே அத்தஹியாத்தில் கடைசியிலே ஓதுவோமே,
அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம், ஜஹன்னமுடைய வேதனையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதே. அதே தஷஹுதில் ஓதும்படி நபி அவர்கள் சொன்னதும் நபி அவர்கள் ஓதியதுமான ஒரு துவாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நாங்கள் பார்க்கலாம், அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சுவர்க்கத்தை கேளுங்கள் என்று வலியுறுத்தி அல்லது அதை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டதை விட நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவது அழுத்தப்படுத்தப்பட்டு அதிகமாக சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பாடுகின்றோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் என்ற அந்த எல்லோருக்கும் தெரிந்த அந்த துவா, அதில் என்ன தெரியுமா? இந்த துன்யாவிலே அழகானதை எனக்கு தருவாயாக, மறுமையிலும் அழகானதை எமக்கு தருவாயாக. அந்த துவாவிலே இந்த துன்யாவிலே எதுவெதுவெல்லாம் தேவையும் நல்லதோ அதுவெல்லாமே தரும்படி கேட்கின்றார்கள். அந்த துவாவிலே மறுமையிலும் எதுவெல்லாம் நல்லதோ அதுவெல்லாம் தரும்படி கேட்கின்றார்கள் என்றிருந்தால் வேறொன்றை கேட்க தேவையில்லை. அல்லாவின் கூலி கிடைக்க வேண்டும் என்பதும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதும் நரகத்தில் தப்ப வேண்டும் என்பதெல்லாம் இந்த அழகான விடயத்தில் உள்ளதுதான். ஆனால் அந்த இரண்டு பகுதியிலும் எல்லாமே உள்ளடங்குவதாக இருந்தாலும் கூட அதற்கு பின்னால் அல்லாஹ் வகினா அஸாபன்னார், நரக வேதனையை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக, பாதுகாப்பாயாக என்ற விஷயத்தை வேறாகவும் தனியாகவும் சொல்லியிருக்கின்றான். என்றால் நரக வேதனை அந்தளவு மோசமானது. இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்திய ஒரு கூட்டத்தை சொல்லும் பொழுது அவர்கள் இப்படி நடப்பார்கள், இப்படி செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வருகின்றான் குர்ஆனிலே. அதில் அவர்கள் இப்படி துவா கேட்பார்கள் என்று சொல்லுகின்றான். அந்த அடியார்கள் கேட்கும் துவாவிலே சுவர்க்கத்தை தா என்பது கிடையாது. ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம இன்ன அஸாபஹா கான கராமா, ஜஹன்னமுடைய வேதனையை எம்மை விட்டும் தூரப்படுத்தி விடுவாயாக என்று அந்த நல்லடியார்கள் கேட்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நரகத்தை நாம் ஏன் அதிகமாக நினைக்க வேண்டும்? நரகத்தை பற்றிய அச்சம் ஏன் எமது மனதிலே இருக்க வேண்டும் என்றால், முதலாவதாக அல்லாஹுவை பயந்து சரியாக நடப்பதற்கு, எமது விடயங்களை சரியான முறையில் திருத்திக் கொள்வதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், லவ் ரஅய்தும் மா ரஅய்து லதஹிக்தும் கலீலன் வலபகைத்தும் கஸீரன். நான் கண்டதை மாத்திரம் நீங்கள் கண்டிருந்தால் நீங்கள் கொஞ்சமாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னார்கள். வமா ரஅய்த யா ரசூலல்லாஹ், அப்படி எதை கண்டீர்கள் நாயகமே என்று கேட்டபொழுது, ரஅய்துல் ஜன்னத வன்னார, சுவர்க்கத்தை கண்டேன், நரகத்தையும் கண்டேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நரகம் என்று நரகத்தை பற்றி பேசப்படும் பொழுது எம்மேல் சிலருடைய எண்ணம் இப்படி போவது, நரகமெல்லாம் காபிர்களுக்கு, அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கு, நாமெல்லாம் அங்கு போக மாட்டோம் என்பதை போன்று நினைக்கின்றார்கள். மதிப்புக்குரியவர்களே, நரகத்துக்கு காபிர்கள் மாத்திரம் அல்ல, மூமின்களிலும் பாவிகள் அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்காவிட்டால் அவர்களும் நரகத்துக்கு செல்லுவார்கள், அங்கு அவர்களுக்கும் தண்டனை கிடைக்கும் என்பதை இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒருவனையே வணங்கி ஓர்மைப்படுத்திய அந்த ஏகத்துவவாதிகளில் ஒரு கூட்டம் நரகத்துக்கு போவார்கள். நரகத்தில் அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். அங்கு அவர்களுக்கு வேதனை செய்யப்படும். எந்த அளவுக்கு என்றால், நரகத்து நெருப்பிலே அப்படியே கரிக்கட்டையை போன்று நெருப்பிலே வெந்து கரிக்கட்டையை போன்று கருப்பு நிறமாக மாறிவிடுவார்கள். அதற்கு பின்னால் சும்மத்து துரிக்குஹுமுர் ரஹ்மா, அல்லாஹுடைய அருள், அவனது அன்பு அவர்களுக்கு கிடைக்கும். அங்கு நரகத்திலிருந்து அதற்கு பின்னால் வெளியேற்றப்பட்டு அவர்கள் சுவர்க்கத்துக்கு கொண்டு போகப்படுவார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே நரகம் என்பது காபிர்களுக்கு மட்டும் உள்ளது அல்ல, மூமின்களும் கூட அவர்கள் பாவிகளாக இருந்து நரக தண்டனை அவர்களுக்கு அல்லாஹ் விதித்திருந்தால் அவர்களும் செல்லுவார்கள். சில பாவங்களை நாங்கள் பார்க்கலாமே, நபி அவர்கள் சொல்லி இருப்பார்கள், இந்த பாவம் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், இந்த பாவம் நரகத்திலே ஒருவனை நுழைய வைக்கும் என்றெல்லாம் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம்.
மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நரகம் என்ன, அந்த நரகத்துடைய அமைப்புகள் என்ன, அதில் இருக்கும் பயங்கரங்களும் அமளிகளும் என்ன, அந்த நரகத்திலிருந்து தப்புவதற்கான வழிகள் என்ன என்பதை மிக சுருக்கமாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் நூற்றுக்கணக்கான இடங்களில், சாதாரணமாக இலேசாக அல்ல, நூற்றுக்கணக்கான இடங்களிலே நரகத்தை பற்றி நிறைய விவரங்களும் அதை பற்றிய விளக்கங்களும் வந்திருக்கின்றன. குர்ஆனை நீங்கள் நன்றாக பாருங்கள். எங்கெல்லாம் அல்லாஹ் சுவர்க்கத்தை சொல்லுகின்றானோ பெரும்பாலான அந்த இடங்களிலே அடுத்ததாக அல்லாஹ் நரகத்தையும் சொல்லுவான். சுவர்க்கவாதிகளை பற்றி பேசும் இடத்தில் அடுத்ததாக நரகவாதிகளை பற்றியும் சொல்லுவான். அந்த நரகத்துடைய பெயர்கள் அல் குர்ஆனிலே வந்திருக்கின்றன. அந்த பெயர்களை பார்த்தாலே புரியும் நரகம் என்பது எந்த அளவுக்கு கடுமையானது, அதிலே இருக்கக்கூடிய தண்டனை என்பது எந்த அளவுக்கு பெரியது என்பதை பெயர்களை வைத்தே பார்க்கலாம். அல் குர்ஆனிலே நரகத்தை பற்றி அல்லாஹ் நார் என்கின்றான், ஜஹீம், ஜஹன்னம், சஈர், சகர், ஹுதமா, ஹாவியா, லதா என்றெல்லாம் பெயர்கள் வருகின்றது. அதிலே நெருப்பு, கடுமையான தீச்சுவாலை, மனிதர்கள் போய் விழக்கூடிய பெரிய பாதாள குழி, இப்படியெல்லாம் அதனுடைய அர்த்தங்கள், பெயர்களின் அர்த்தங்களே அந்த நரகம் எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதை எங்களுக்கு உணர்த்துகின்றன. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நரகம் என்று அல்லாஹ் ஒன்றை படைத்து வைத்திருக்கின்றான். அது எங்கே இருக்கும் என்றால் சுவர்க்கம் இருக்கின்றதே, இது 7 வானங்களுக்கு மேல், 7வது வானத்துக்கு மேலால், அர்ஷுக்கு கீழால் அது இருக்கின்றது. நரகம் இருக்கின்றதே, இந்த நரகத்தை பற்றிய விடயங்களை பார்த்தால் அது 7 பூமிகளுக்கு கீழ், ஆக கீழ் பூமி இருக்கின்றதே, அங்கே இறுக்கமான நெருக்கமான ஒரு இடத்திலே தான் இந்த நரகம் அமைந்திருக்கின்றது. இந்த நரகத்துக்கு லஹா சபஅத்து அப்வாப் லிகுல்லி பாபின் மின்ஹா ஜுஸ்உன் மக்சூம், அந்த நரகத்துக்கு 7 வாயில்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வாயிலிலும் எத்தனை பேர் போக வேண்டும், யார் யார் செல்லுவார்கள் என்பது எல்லாம் அல்லாஹ் பங்கு வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். சுவர்க்கத்தில் எமக்கு தெரியும், ஒன்றுக்கு மேலே இன்னும் ஒன்று, அதற்கு மேல் இன்னும் ஒன்று, அதற்கு மேல் இன்னும் ஒன்று, உயர உயர செல்லக்கூடிய பதவிகளும் அந்தஸ்துகளும் சுவர்க்கத்திலே இருக்கின்றன. அது மேலே சொல்லும் அந்தஸ்துகள், உயர்வான அந்தஸ்துகள். நரகத்திலே ஒன்றுக்கு கீழே இன்னும் ஒன்று, அதற்கு கீழே இன்னும் ஒன்று, கீழ் நோக்கி போகக்கூடிய படித்தரங்கள் நரகத்தில் இருப்பதை நாங்கள் குர்ஆன் சுன்னா மூலமாக அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நரகம் என்றால் அதில் நெருப்புத்தான் வேதனை. பிரதானமாக அந்த நெருப்பு எப்படிப்பட்டது என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள். நரகத்து நெருப்பு என்பது இந்த உலகத்திலே நாம் பாவிக்கின்றோமே நெருப்பு, இந்த நெருப்பை விட 70 மடங்கு அதிகமானது என்று சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் திருப்பி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதைவிட 70 மடங்கா? இந்த ஒரு அளவே போதுமே, தண்டனை என்றிருந்தால் இதையே தாங்க முடியாதே, உலகத்தில் இந்த நெருப்பு கையில் பட்டுவிட்டால் தாங்க முடியாதே, இதன் சூடே போதுமே தண்டனைக்கு, அப்படி இருக்க 70 மடங்கா என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த 70 மடங்களும் ஒவ்வொன்றுமே இதை போன்ற சூட்டை கொண்டது. அப்படி என்றால் இதே சூட்டில் 70 மடங்கு அதிகமாக அந்த நரகத்துடைய நெருப்பு கடுமையாக இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நரகத்துடைய ஆழத்தை பற்றி சஹீஹான ஒரு ஹதீஸிலே வருகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் நபிகளாருடன் நாங்கள் இருக்கும் நேரத்திலே ஏதோ ஒரு பொருள் கீழே விழும் சத்தம் கேட்டது. நபி அவர்கள் எம்மிடத்தில் கேட்டார்கள், அந்த கீழே விழும் பொருள் உங்களுக்கு என்ன, எங்கே விழுந்தது என்று தெரியுமா என்று கேட்க, தெரியாது என்று நாம் சொல்ல நபி அவர்கள் சொன்னார்கள், 70 வருடங்களுக்கு முன்னால் நரக குழியிலே வீசப்பட்ட ஒரு கல்லு, அது இன்றைக்குத்தான் அந்த குழியின் கீழ்ப்பகுதியில் போய் விழுந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். ஒரு நாள் 2 நாளோ ஒரு சில நிமிடங்களோ அல்ல, 70 வருடங்களாக கீழ் நோக்கி அப்படியே போய் அது அடிப்பகுதியை போய் அடைகின்றது 70வது வருடத்தில் என்றிருந்தால் அது எவ்வளவு ஆழமானதாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நரகத்துடைய நிலைமையை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், யௌம நகூலு லி ஜஹன்னம ஹலிம் தலதி வ தகூலு ஹல் மின் மஸீத். மறுமையிலே நரகவாதிகள் எல்லாம் நரகத்தில் போடப்பட்டதன் பின்னால் நாம் நரகத்திடம் கேட்போம்,
ஹலிம் தலத்தி, நீ நிரம்பி விட்டாயா, உன்னில் இடம் இருக்கின்றதா இல்லையா என்று நாம் கேட்போம். அது திருப்பி என்ன தெரியுமா சொல்லும்? வஹல் ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கின்றார்களா, அவர்களை உள்வாங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நல்லடியார்கள் நரகத்தை பயந்தார்கள். நரகத்தை பற்றி சொல்லும் பொழுதே மேல் புல்லரித்து சில பேர் மயங்கி விழுந்தார்கள். அந்த அச்சம் அவர்களை அல்லாஹுவுக்கு பயந்து நல்ல வழியில் நடப்பதற்கு உதவி இருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, நரகத்தின் தண்டனைகள் சாதாரணமானது அல்ல. நபி அவர்கள் சொன்னதாக சஹீஹான ஒரு ஹதீஸ் வருகின்றது. நரகத்திலே மிக குறைந்த தண்டனை ஒருவனுக்கு கொடுக்கப்படும். அந்த தண்டனை எப்படி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அதாபன் ரஜுலுன் யூதஉ ஃபீ அஹ்மஸி கதமைஹி ஜம்ரதானி யக்லி மின்ஹுமா திமாகுஹு. நரகத்தில் வேதனை செய்யப்படக்கூடியவர்களில் மிகவுமே இலேசான, மிகவுமே சின்ன வேதனை கொடுக்கப்படக்கூடிய மனிதன் யார் தெரியுமா? அவனுடைய கால் பாதத்திற்கு கீழால் குழிப்பகுதி போன்று இருக்கின்றதே, நிலத்தில் படாத பகுதி, அந்த கால் பாதத்தின் கீழே அந்த குழிப்பகுதியிலே 2 நரகத்துடைய தணல் கட்டிகள் வைக்கப்படும். அவனது தலையில் இருக்கும் மூளை அதனுடைய சூட்டினால் அப்படியே கொதிக்கும். அந்த வேதனையை தாங்க முடியாமல், இந்த வேதனையுடைய கடுமையை பார்த்து அந்த வேதனை கொடுக்கப்படும் மனிதன் என்ன நினைப்பான் தெரியுமா? மா யரா அன்ன அஹதன் அஸத்து மின்ஹு அதாபன் வ இன்னஹு லஅஹ்வனுஹும் அதாபன். அந்த வேதனையை அனுபவிக்கும் அந்த மனிதன் நினைப்பான், என்னை விட இந்த நரகத்திலே யாருக்கும் கடுமையான வேதனை இருக்காதே, நான் தான் மிக பெரிய வேதனையை அனுபவிக்கின்றேன் என்று நினைப்பான். ஆனா வ இன்னஹு அஹ்வனுஹும் அதாபன், அவர்களில் குறைந்த வேதனை இவனுக்குத்தான் என்றிருந்தால் கூடிய வேதனை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கயரஹா லியதூகுல் அதாப். அல்லாஹ் சொல்லுகின்றான், நரகத்தில் போடப்பட்டவர்கள் நரக நெருப்பிலே சுட்டு பொசுங்குவார்கள். அவர்களுடைய தோள்கள், மேனியிலே இருக்கக்கூடிய தோள்கள் அப்படியே நெருப்பினால் பொசுங்கி கருகியதன் பின்னால் நாங்கள் புதிய தோலை அவர்களுக்கு உருவாக்குவோம். அவர்களது உடம்பிலே புதிய தோலை நாங்கள் உருவாக்குவோம். லியதூகுல் அதாப், அந்த நெருப்பு சுடும் பொழுது அதனுடைய சூட்டை அவர்கள் உணர்வதற்காக என்று. தோளில் தான் எமது உணர்வுகள் இருக்கின்றன, நேரடியாக மூளையில் அல்ல. உண்மையிலே ஒரு விதத்தில் சொல்ல போனால் இந்த உண்மையை மிக பிந்திய காலத்தில் தான் விஞ்ஞானம் சொன்னது. அன்றைக்கே அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லிவிட்டான், அந்த நெருப்பு படுவதன் சூடு தோல் கருகி போனதன் பின்னால் அந்த சூடு உணராமல் போய்விடும் அவனுக்கு. எனவே அல்லாஹ் தோலை மாற்றுவான், புதிய தோலுடன் அவனுக்கு மீண்டும் வேதனை செய்யப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நரகத்துடைய கடுமைகளும் அதனுடைய கொடூரமான கடுமையான தண்டனைகளும் சாதாரணமானவைகள் அல்ல. சுவர்க்கத்தை பற்றி நாங்கள் கேட்போம். அந்த சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள், அந்த சுவர்க்கவாதிகளுக்கு அணிவிக்கப்படக்கூடிய ஆடைகள், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவுகள், பழங்கனிகள், தேனாறு, பாலாறு என்றெல்லாம் நிறைய அதனுடைய ஆனந்தங்களையும் அதனுடைய இன்பங்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ் நரகத்தை பற்றியும் சொல்லி இருக்கின்றான். நரகவாதிகளின் உடைகள் எப்படி இருக்கும், அவர்களது குடிப்பு எப்படி இருக்கும், அவர்களுக்கு என்னென்ன விதத்தில் வேதனைகள் இருக்கும் என்பதையும் சொல்லுகின்றான். நரகவாதிகளின் உணவை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீ லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ. அல்லாஹ் சொல்லுகின்றான். நாமும் குர்ஆனை ஓதுகின்றோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஜும்மா தொழுகையிலும் ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா என்ற அந்த சூரா ஓதப்படுகின்றது. அதில் அல்லாஹு தஆலா இந்த விடயத்தை சொல்லுகின்றான். தஸ்லா நாரன் ஹாமியா, சூடான நரகத்தில் அந்த ஆத்மாக்கள் நுழையும். துஸ்கா மின் ஐனின் ஆனியா, கொதிக்கக்கூடிய ஊற்றுக்கண்ணிலிருந்து அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீ, அவர்களுக்கு கசப்பான முள்செடி, அதுதான் அவர்களுக்கு உணவு, வேறு உணவு கிடையாது. அந்த கசப்பான முச்செடிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். உணவு என்று சொன்னாலும் கூட இங்கு உணவு என்றிருந்தால் அந்த உணவை உண்டால் உடலில் பருமன் வரும், சதை வரும், பசி போகும். ஆனால் லா யுஸ்மினு வலா யுக்னி
துஊனி மின் ஜூ, அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த முச்சடிகள் உணவாக கொடுக்கப்படும். அதனால் அவர்களது உடம்பை அது கொழுக்க வைக்கவும் மாட்டாது, அவர்களுடைய பசியை அது போக்கவும் மாட்டாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உணவே என்று கேட்டாலும் கூட அது கூட அவர்களுக்கு தண்டனையாகத்தான் வரும் என்பதை புரிகின்றது. இன்ன ஷஜரத ஸக்கூம் தஆமுல் அஸீம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். கள்ளி மரம் இருக்கின்றதே அதுதான் பாவியின் உணவு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லீன் லா யக்குலுஹு இல்லல் ஹாத்திஊன். ஊனங்கள் இருக்கின்றனவே, புண்ணுகளிலிருந்து வடியக்கூடிய சேல்களும் ஊனங்களும் தான் அவர்களுக்கு சாப்பாடு, வேறு சாப்பாடு கிடையாது. லா யக்குலுஹு இல்லல் ஹாத்திஊன், அதை பாவிகளே தவிர சாப்பிட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். கமன் ஹுவ ஹாலிதுன் ஃபின்னாரி வஸகு மாஅன் ஹமீமா ஃபகத்தஅ அம்ஆஹும். அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், தாகம் என்று கதறுவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுப்பது தாகத்தை தீர்க்கக்கூடிய குளிரான நீர் அல்ல. அல்லாஹ் சொல்லுகின்றான், வஸகு மாஅன் ஹமீமா, முடிவர காய்ச்சப்பட்ட கடுமையாக கொதிக்கக்கூடிய அந்த நீர் அவர்களுக்கு புகட்டப்படும். ஃபகத்தஅ அம்ஆஹும், அந்த நீர் உடம்புக்குள்ளே போகும் பொழுது அவர்களது குடல்களை அப்படியே துண்டு துண்டாக ஆக்கிவிடும் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். கடுமையான வேதனைகள் உள்ளதுதான் அந்த நரகம். அந்த நரகத்தை பற்றிய நினைவு, அச்சம் எமது மனதிலே இருக்க வேண்டும். சில பொழுது நாம் இப்படி நினைக்கலாம், சுவர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான், நரகத்தையும் வைத்திருக்கின்றான். மனித குலத்திலே நரகத்துக்கு செல்பவர்கள் குறைந்த அளவாகத்தான் இருக்கலாம், நிறைய பேர் சுவர்க்கவாதிகள் தான் என்று நாம் பொதுவாக நினைப்போம். அப்படி அல்ல சகோதரர்களே. மறுமையிலே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவான். யா ஆதம், ஆதமே என்று கூப்பிடுவான். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லப்பைக வ சஅதைக வல் கைரு ஃபீ யதைக, யா அல்லாஹ் இதோ வந்துவிட்டேன், என்ன கட்டளை என்பதை போன்று கேட்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், அஹ்ரிஜ் பஅஸன் நார், நரகத்துக்கு போக வேண்டியவர்களை இதிலிருந்து பிரித்து வேறாக்குவீராக என்று அல்லாஹு தஆலா ஆதமுக்கு சொல்லுவான். பஅஸுன் நார் என்ற நரகத்துக்கு போக தகுதியானவர்களை வேறு பிரித்து ஒதுக்குவீராக என்று கேட்ட பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்பார்கள், வமா பஅஸுன் நாரி, நரகத்துக்கு போவர்களுடைய அளவு எவ்வளவு என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொல்லுவான், மின் குல்லி அல்ஃபின் திஸ்அமிஅத்தின் வ திஸ்அத்தன் வ திஸ்ஈன, ஒவ்வொரு 1000த்திலும் 999 பேரை நரகவாதிகள் என்று வேறாக ஆக்குவீராக என்று அல்லாஹ் சொல்லுவான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நரகம் சாதாரணமானது அல்ல. அந்த நரகத்துடைய பயம் இருக்க வேண்டும். மறுமையிலும் நல்லவர்களும் கெட்டவர்களும் அதை கண்டுவிடத்தான் போகின்றார்கள். வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, குர்ஆனில் ஒரு ஆயத்து வருகின்றதே, அந்த ஆயத்து அழகாக சொல்லுகின்றதே. அர்த்தத்துடன் வாசித்து பார்த்தால் உடம்பிலே ஒரு மனதிலே பயம் வராமலே இருக்காது. வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களில் ஒவ்வொருவரும் அந்த நரகம் இருக்கும் இடத்துக்கு வந்தே தீருவீர்கள், வந்தே தீருவீர்கள். சுவர்க்கத்துக்கு போகும் நல்லவர்களும் தான், நரகத்துக்கு போகக்கூடியவர்களும் தான், மூமின்களும் தான், காவிர்களும் தான் அந்த நரகம் இருக்கும் இடத்துக்கு வந்தே தீருவீர்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா, அது அல்லாஹ்வினால் மாற்றப்படாமல் உறுதியாக தீர்மானிக்கப்பட்ட விடயம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதற்கு பின்னால் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லும் இந்த விடயம் என்னவென்று விளக்கம் சொல்லும் பொழுது பல விளக்கம் சொல்லி இருக்கின்றார்கள். பலர் சொல்லும் ஒரு விளக்கம் தான், நரக குழி இருக்கின்றதே, பெரிய விசாலமான பெரிய அந்த நரக கிடங்கு இருக்கின்றதே, அந்த கிடங்குக்கு மேலால் சிராத் என்ற அந்த பாலம் போடப்பட்டிருக்கும். அந்த பாலத்தை தாண்டித்தான் சுவர்க்கவாதிகளும் சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலத்திலே எல்லோருமே அந்த பாலத்துக்கு செல்லுவார்கள். நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோருமே போவார்கள். நல்லவர்கள் அந்த பாலத்தை சில பேர் மின்னல் வேகத்திலே, சில பேர் கண்ணிமைக்கும் நேரத்திலே, சில பேர் வேகமாக போகும் ஒரு குதிரையின் வேகத்திலே, சில பேர் நடந்து எப்படியோ அதிலிருந்து தப்பி விடுவார்கள் நல்லவர்கள். அந்த நல்லவர்களும் அந்த பாலத்துக்கு கீழால் இருக்கும் அந்த நரகத்தை பார்ப்பார்கள். மோசமானவர்கள் பாவிகள் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பாலத்திலே வழுக்கி விழுவார்கள். அதில் அங்குமிங்கும் இறைச்சி கடையிலே இறைச்சிகளை அப்படியே குத்தி தொங்கவிடப்படும் அந்த கம்பிகளை போன்ற கம்பிகள் அங்குமிங்கும் இருக்கும். பாவிகளை அப்படியே தேடி தேடி அப்படியே அது குத்தி அவர்களை எடுத்து நரகத்திலே போட்டுவிடும். சிறுவேர் நடக்கவும் முடியாமல் தவளவும் முடியாமல் தத்தி தத்தி போக பார்ப்பார்கள்.
பார்ப்பார்கள், ஆனாலும் வலிக்கு நரகத்திலே விழுந்து விடுவார்கள். மதிப்புக்குரியவர்களே, நினைக்கவே பயங்கரமான ஒரு காட்சி. ஆனால் நல்லவர்கள் தப்பி விடுவார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான் தொடர்ந்து, சும்ம நுனஜ்ஜில்லதீன தகவ் வனதருத்தாலிமீன ஃபீஹா ஜிஸியா. அந்த நரகத்தை இருக்கிற இடத்துக்கு அவர்களெல்லாம் வந்ததன் பின்னால் தக்குவாவுடன் நடந்தவர்களை நாம் காப்பாற்றுவோம். நல்ல முறையில் நடந்தவர்களை நாங்கள் நரகத்துக்கு விழாமல் சுவர்க்கத்துக்கு போக வைப்போம். வனதருத்தாலிமீன ஃபீஹா ஜிஸியா. பாவிகள் இருக்கின்றார்களே, அநியாயக்காரர்கள், அவர்கள் அப்படியே முழந்தாளிட்ட நிலைமையிலே, முட்டுக்காலில் இருந்த நிலைமையிலே அப்படியே நரகத்தில் அவர்களை நாங்கள் விழுவதற்கு விட்டுவிடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இந்த நரகத்தை பற்றிய அந்த அச்சத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நரகத்தை பற்றிய பயம் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அது எம்மை கட்டுப்படுத்தும், அல்லாஹுவின் பக்கம் எங்களை மீள வைக்கும் என்ற அந்த உண்மையை நாங்கள் புரிவோமாக. வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நரகத்தை விட்டும் எம்மை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள, அதிலிருந்து நாங்கள் அதற்கு போகாமல் இருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கின்றது. நாம் மட்டுமல்ல, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. விசுவாசிகளே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், உங்களது மனைவி, உங்களது பிள்ளைகள், இந்த குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த நரகத்தின் எரிபொருள் என்ன தெரியுமா? எந்த விடயத்தினால் அந்த நரகம் பற்ற வைக்கப்படுகின்றது என்றால் அன்னாசு, மக்களும், வல் ஹிஜாரத்து, கல்லும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே நாம் ஒவ்வொருவரும் எம்மை சார்ந்திருப்பவர்களையும் நரகத்துக்கு போகாமல் காப்பாற்ற வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய முறையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவிலே பல இபாதத்துகளை காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த இபாதத்துகளில் சிலதே நரகத்தை விட்டும் இதை செய்தால் தூரமாக்கும் என்றும், இன்னும் சிலதே நரகத்தை அவனுக்கு ஹராமாக்கும் என்றும், இன்னும் சிலதே நரகத்தை விட்டும் அவனை காப்பாற்றும் என்றெல்லாம் நபி அவர்கள் சொன்ன பல இபாதத்துகள் இருக்கின்றன. அந்த இபாதத்துகளில் பலதை பார்த்தால் அது ஒன்றும் பெரிய விஷயமல்ல, சாதாரணமாக அல்லது இலேசாக செய்ய முடியுமான இபாதத்து தான். அதை மாத்திரம் நாங்கள் இஹ்லாஸாக அல்லாவின் அச்சத்துடன் செய்வோம் என்றிருந்தால் எம் பார்வைக்கு சிறுசாக விளங்கும் அந்த இபாதத்து அந்த பெரிய நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றிவிடும். நபி அவர்கள் சொன்ன அந்த இபாதத்துகளுடைய பட்டியல் உண்மையிலே மிக நீண்டதுதான். அதில் சிலதை நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஏகத்துவ கலிமாவை எவன் இஹ்லாஸான முறையிலே மொழிகின்றானோ அவன் நரகத்துக்கு அவன் ஹராமாக்கப்படுவான் என்பதை ஹதீஸில் எங்களுக்கு பார்க்கலாம். அடுத்ததாக, அல்லாஹுடைய அச்சத்தில் ஒருவன் அழுதால், ஒருவர் அல்லாஹுடைய பயத்தில் அழுகின்றார், நான் இவ்வளவு பாவம் செய்து விட்டேனே, அல்லாஹ்வுடைய தண்டனை இப்படியெல்லாம் இருக்கின்றதே என்ற அந்த அச்சத்தில் கண்ணிலிருந்து அவருக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வடிந்தால் அந்த அழுதவர் நரகத்துக்கு போக மாட்டார். அல்லாஹுவின் அச்சத்தால் உண்மையிலே தூய எண்ணத்துடன் ஒருவர் அழுதிருந்தால் அந்த சில சொட்டு அந்த கண்ணீர்கள் அவனை நரகத்தை விட்டு காப்பாற்றும். அவர் நரகத்துக்கு போக மாட்டார் என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தினார்கள் தெரியுமா? மடியிலிருந்து கறக்கப்பட்ட பால் அது மீண்டும் மடிக்கு எப்படி போகாதோ அதே போன்ற அந்த மனிதன் நரகத்துக்கு போக மாட்டான் என்று சொன்னார்கள். அதே போன்றுதான் நல்ல பண்புடன் நல்ல குணங்களுடன் மக்களுடன் பழகுவது, நடந்து கொள்வது. அடுத்ததாக குறிப்பாக ஹதீஸில் பார்க்கலாம், சகோதரிகள் பலரை அல்லது பெண் பிள்ளைகளை பொறுப்பாக இருக்கும் ஒரு ஆண் நல்ல முறையில் பார்த்து அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களை பாதுகாத்து அவர்களை வளர்த்தெடுத்தால் அந்த சகோதரிகளும் அந்த பெண் பிள்ளைகளும் நரகத்துக்கு அவனுக்கு தடையாக இருப்பார்கள். இன்றைக்கு எம்மில் பலருக்கு 2-3 தாத்தா தங்கச்சிமார் பொறுப்பாகிவிட்டால் இது பெரிய பாரமே, என்ன சுமை, எமக்கும் எமது வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றதே என்பதை போன்று அவர்களை பார்ப்பார்கள். 1க்கு 2, 3 என்று பெண் குழந்தைகள் வந்துவிட்டால் இது பெரிய சுமையும் பாரமும் என்று அவர்களை கவலையுடன் பார்ப்பார்கள். அவர்களை மாத்திரம் அந்த பொறுப்பாக இருப்பவர்கள் சரியாக பக்குவமாக வளர்த்து எடுத்துவிட்டால் நாளைக்கு
வாழ்க்கைக்கு நரகத்துக்கு போகாமல் இருக்க அவர்கள் காரணமாக இருப்பார்கள். எமது சகோதரிகளையும் எமக்கு அல்லாஹ் தந்த பெண் பிள்ளைகளையும் இதுவெல்லாம் நரகத்திலிருந்து எம்மை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் தந்தது என்று நாங்கள் பார்த்தால் அந்த பிள்ளைகளின் மீது அன்பு வரும், அந்த பொறுப்பும் எங்களுக்கு அதிகமாகும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று நபி அவர்கள் அடுத்த மனிதனுடைய மானத்தை பாதுகாக்க போராடுகிறானே, பேசுகின்றானே, அவனுக்கு நரகம் அவனுக்கு ஹராம் என்ற கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். ஒருவருடைய மானம் ஒரு இடத்திலே மோசப்படுத்தப்படும் பொழுது நாமும் கலந்து இன்னும் அதிகமாக அவனை அவமானப்படுத்துவது பிழையானது. அந்த நேரத்தில் அந்த மனிதரை பற்றி பிழையாக சொல்லப்பட்டால் அப்படியல்ல, அவர் நல்லவர் என்று உண்மையாக இருந்தால் அதற்காக வாதாட வேண்டும். அப்படி செய்பவருக்கு நரகம் கிடைக்காது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நோன்பு இருக்கின்றதே, அதை மாத்திரம் சரியாக பிடித்து விட்டால் அஸ்ஸௌமு ஜுன்னா, நபி அவர்கள் சொன்னார்கள் நோன்பு கேடயம், நரகத்தை விட்டும் அந்த நோன்பு பாதுகாக்கும் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், யாராவது ஒருவர் 3 முறை நரகத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினால், யா அல்லாஹ் நரகத்தை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக என்று 3 முறை அவர் பாதுகாப்பு தேடினால் நரகமே அல்லாஹ்விடம் சொல்லும், யா அல்லாஹ் என்னை விட்டும் இவனை பாதுகாத்து விடு என்று சொல்லும். அதே போன்றுதான் இத்தகுன்னார வலோ பிஷக்கி தம்ரா, சதகாக்கள் தர்மங்கள் இருக்கின்றனவே, இவைகள் நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பதற்கான வழிகள் மறந்துவிடக் கூடாது. நபி அவர்கள் ஒருமுறை பெண்கள் கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், தசத்தக்ன, நீங்கள் தர்மம் கொடுங்கள், ஃபஇன்னி உரீதுகுன்ன அக்ஸரஹலின்னார், நரகத்தில் அதிகமாக நீங்கள் இருப்பது எனக்கு காட்டப்பட்டது என்று சொன்னார்கள். உலகத்தின் சூடுகளை பார்த்து கொண்டு சூடு என்று நாங்கள் நிறைய புலம்புகின்றோமே, இந்த அடுப்படிக்கு போனால் அந்த சூடு படும் பொழுது, கடுமையான வெயில் காலத்தில் தாங்குவதற்கு கஷ்டமான சூடு வரும் பொழுது அதுவெல்லாம் எங்களுக்கு நரகத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, நரகம் அல்லாஹ்விடத்தில் ஒரு முறை முறையிட்டது, யா அல்லாஹ் கடுமையான இந்த உஷ்ணத்தின் காரணத்தினால் எனது ஒரு பகுதி மறுபகுதியை அழித்து விட்டது, அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கின்றது, எனக்கு நீ மூச்சு விடுவதற்கு அனுமதி தருவாயாக என்று நரகம் கேட்டது. புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் அந்த நரகத்துக்கு மழை காலத்தில் மாரி காலத்தில் ஒரு மூச்சை விடவும், அதே போன்று வெயில் காலத்தில் கோடை காலத்தில் ஒரு மூச்சை விடவும் அல்லாஹு தாலா அனுமதி கொடுத்தான். நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வெயில் காலத்திலே கடுமையான உஷ்ணத்தை நீங்கள் உணர்கிறீர்களே, அது அந்த நரகம் விடும் மூச்சின் அந்த விளைவுகளில் உள்ளது என்று சொன்னார்கள். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, முறையான முறையில் நரகத்துடைய அச்சத்தை வைத்துக்கொண்டு அதன் மூலம் நாங்கள் திருந்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோமாக. வல்ல அல்லாஹ் எம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. யா அல்லாஹ் எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கள் அவர்களுக்கு விடிவையும் விமோசனத்தையும் கொடுப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.